செட்டிநாடு குக் புக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்காய் வத்தல். இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறனால நிறைய வெரைட்டி மாங்காய் கிடைக்கும். இதை செஞ்சு வச்சுட்டோன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் யூஸ் ஆகும். இப்போ நான் மூக்கு மாங்காய் 400 கிராம் ஒரு 2 பெரிய மாங்காய் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மாங்காய்க்கு 12லேருந்து 16 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். அதை ஒரு ஒயிட் பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்து இது ஒரு 400 கிராம் மாங்காய்க்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. இது பவுட்ரு பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா உரசி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அந்த உப்பு கரையும் அந்த மாங்காயோடு சேர்ந்து. மூடி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து திரும்ப எடுத்து நம்ம குலுக்கி விட போகிறோம். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. எடுத்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 4 to 6 ஹவர்ஸ் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் நைட்டு கூட அப்படியே மூடி வச்சிடலாம். வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா அதனோட எக்ஸஸ் வாட்டர், அந்த காயில் இருந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே ஊஸ் அவுட் ஆகிருக்கு. நான் ரொம்ப காயாக வாங்கலை, எனக்கு இனிப்பு புளிப்பாக வேணுங்கிறதுனால அரைப்பழமாக தான் வாங்கினேன். உங்களுக்கு காய் பிடிக்கும், புளிப்பு பிடிக்கும்னா அப்படி வாங்கிக்கோங்க. நான் கொஞ்சம் அரைப்பழமாக போட்டதுனால அதில் இருந்த அதிகப்படியான தண்ணி எல்லாமே ஊஸ் அவுட் ஆகிடுச்சு. அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஊறுகாயில் சேர்த்துடலாம். இப்போ அதை எப்படி காய வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வெள்ளை துணியை விரித்து விட்டுறேன் வெயிலில். அதில் உதிராக வர மாதிரி தனித்தனியாக எடுத்து அந்த சாறு வராமல் மாங்காயை மட்டும் எடுத்து அப்படி ஸ்ப்ரெட்டடாக விட்டுருக்கேன். நல்லா வெயில் அடிக்குது, நல்லா காஞ்சிடும். உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா காஞ்சிடும். அந்த காயினுடைய கொட்டையை கூட நான் வேஸ்ட் பண்ணலை, இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த கொட்டையை எப்படி செய்கிறது வத்தல்னு சொல்கிறேன். நீங்கள் அதை இப்படியே செஞ்சு காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது பக்குவமாக செஞ்சு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் அதிலையும் வாங்கிக்கலாம். நிறைய ரெசிபீஸ் நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம் மாங்காய் வத்தல் வச்சு. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த கொட்டையை எப்படி செய்கிறது அப்படின்னா, அந்த கொட்டையை இந்த மாதிரி வகுந்துட்டு உள்ளே இருக்க பருப்பை எடுத்து வச்சுருங்க. அது மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். லூஸ் மோஷன், அந்த சீதபேதி, அதுக்கெல்லாமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக காய வச்சுட்டு அந்த கொட்டையும் கட் பண்ணி அந்த உப்போடு சேர்த்து காய வச்சுருங்க. இவ்வளோ தான் இந்த ரெசிபி. அந்த மாங்கொட்டையில் நம்ம ரசம் பண்ணலாம், தண்ணி குழம்பு பண்ணலாம். அந்த கொட்டையை வச்சுமே நிறைய ரெசிபி இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.